ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்ததுனால பெரிய ஃபேமிலியா நம்ம ஆயிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மனால ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே தான் என்ன பூஸ்ட் அப் பண்றது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வாங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் என்ன மோட்டிவேட் பண்ணும். அது போக நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு யூடியூப் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாம கஷ்டம் நினைச்சிட்டு நிறைய பேர் அப்படியே இருக்காங்க. ரொம்ப ஈஸியான விஷயங்க. கண்டிப்பா நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம 2 நாள் பண்றது 2 நாள் விட்டுறது அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால பண்ணவே முடியாது. சோ உங்களோட முயற்சி இதுல 100% இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். இது ஒரு ஹெவியானதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஹாப்பியா பண்ணக்கூடியதுதான். சோ நிறைய டவுட்ஸ் கேட்டதே ஒரு துண்டு சீட்ல எழுதி வச்சிருக்கேன். சம்டைம் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு பேசாம சில இதை விட்டுறேன். ஆனா கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேருக்கு நான் அப்பயே நான் ரிப்ளை போட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா சம்டைம் சில கமெண்ட்ஸ் வீடியோல சொல்றதுக்கு மறந்துறேன். சோ அதனாலதான் லெமன் கூட இந்த சியா சீட்ஸ் போட்டு நம்ம குடிக்கலாமா சிஸ்டர்? சியா சீடை போட்டுட்டு அது கூட பாத்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் லெமன் கூட பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். வித்தவுட் சுகர் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். ஆல்ரெடி நான் இதெல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச்லயுமே பாருங்க, உங்களுக்கு அதுலயும் ஒரு யூஸ்ஃபுல் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோலயும் நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர், சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துல என்னால திருப்பி எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நம்ம அந்த சாதத்தை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேற எதை எடுத்துக்கணும். சாதம் நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சமா எடுத்துக்கிறேன் சிஸ்டர் எடுத்தீங்கன்னா அது பசியை மட்டும் கண்ட்ரோலே பண்ணாதுங்க. சாதம் மேற்கொண்டு நம்மள சாப்பிட தூண்டிக்கிட்டு தான் இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் எதுல இருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியை ஃபில்லும் பண்ணும். நல்லா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபில்லிங்னஸ் கொடுக்கும். அது போக நம்ம வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். சோ நிறைய புரோட்டீன் ஃபைபர் நிறைந்ததை கரெக்டா நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா அதை தவிர்க்க முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதாங்க இருக்கும். நம்ம நார்மலா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு சேஞ்ச் ஆகும் போது, அப்படி பசிக்கும் போது நல்லா தண்ணி குடிங்க, இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம கரெக்டா நம்ம பாடிக்கு தேர்ந்தாப்புல நம்ம சாப்பிடதான் செய்யறோம். சரிங்களா? நம்ம ஆசைக்காக நிறைய விஷயங்கள் சாப்பிட்டது இப்போ அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அது நமக்கு எந்த ஒரு மயக்கம் இதெல்லாம் வராது. அது நம்மளா நம்ம நினைச்சுக்கிறது. நிறைய பேர் சொல்றீங்க சிஸ்டர் எனக்கு எல்லாம் ரொம்ப கேரா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நம்ம நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியா நம்ம சாப்பிடுறோம். ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடல. சரிங்களா? எக்ஸ்ட்ரா நம்ம ஆசைக்காக சாப்பிட்டதை தான் இப்போ அவாய்ட் பண்றோம். சோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ரெகுலரா பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பண்ணிடலாம். எனக்கும் அப்படிதான் ஆரம்பத்துல இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிங்க. 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்கே பண்ணிடுறேன் நானு. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சிஸ்டர், அப்போ உங்க வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க ஹாப்பியான ஒரு ஃபேஸ்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கறது இன்னைக்கு டேவை எனக்கு அப்படியே ஒரு சிறப்பா ஆக்கிடுச்ச மாதிரி. என்ன இந்த டேல எனக்கு இப்ப என்ன நடந்தாலும் இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஹாப்பியை கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு தோணுதுங்க. ஏன்னா அது ஒண்ணுதாங்க நம்ம சம்பாதிக்க முடியாத விஷயங்கள். அடுத்தவங்களோட கஷ்டத்தை தீர்க்க முடியும் அப்படின்னா அதுதாங்க பெரிய விஷயம் இந்த உலகத்திலே. சரிங்களா? உங்களுக்கு இது கஷ்டமா நினைக்காதீங்க. வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? நான் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன். சரிங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தொடர்ந்து பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசணும் தோணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசணும்னு சொல்லும் போது எனக்கு கமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். என்கிட்ட இன்னும் நல்லா பேசணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல அந்த சிஸ்டர். அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராம்ல பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அப்போ அவங்க நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லும் போது வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாப்பீங்க சிஸ்டர். கண்டிப்பா பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு தடவையாவது ஓபன் பண்ணி எனக்காக பேசிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க சொன்னது இன்னும் எனக்கு வந்து பேசணும் போல எனக்கும் ஆசையா இருக்கு. கண்டிப்பா பேசுங்க, ஏதாவது ஒரு வழியில பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து குக்கிங்க்கு எந்த ஆயில் சிஸ்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சோயாபீன் ஆயில் அந்த மாதிரிதான். நீங்க வந்து இந்த பாம் ஆயில் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் கண்டிப்பா உபயோகப்படுத்திடாதீர்கள். நீங்க நல்லெண்ணெய், செக்லாட்டின கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. அளவு கம்மியா யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் இங்க அங்க கிடைக்கிறது இல்ல. நார்மலான ஒரு குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கோம். ஆனா இந்த பாம் ஆயில் மட்டும் எடுக்கங்க, பாம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா அந்த கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் பியூரா கிடைச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? மத்தபடி கம்மியா நம்ம யூஸ் பண்ணணும். எண்ணெய்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து கம்மியா யூஸ் பண்ணணும். அதனாலதான் நான் வந்து அதை ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து நிறைய ஆகுது சிஸ்டர் வெயிட் லாஸ் ஆகுறதுனால. ஏன்னா சடன்லி ஒரு ஃபுட் ரொட்டீனுக்கு நம்ம வந்து மாறிட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து அந்த என்ன நிறைய இதை வந்து நம்ம அவாய்ட் பண்றோம் இல்லையா சாப்பாட்டுக்காக, அப்படிங்கும்போது ஆகும். ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை இதெல்லாம் நம்ம வந்து சோதத்துல இருந்து வெளியே தள்ளி வச்சிடாம அது எல்லாமே சாப்பிடுங்க. நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தியா சாப்பிடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து நடக்காது. அதை வந்து கரெக்டா போக்கஸ்டா புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நல்லா கரெக்டா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டியது. சின்ன ஒரு அதான் சொல்ற கருவேப்பிலை கொத்தமல்லியை கூட ஒதுக்காதீங்க, அதெல்லாமே சாப்பிட்டு பழகுங்க. கண்டிப்பா அந்த ஹேர் லாக்ஸ் எல்லாம் வந்து இருக்காது, சரிங்களா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு இதனால கூட எங்களுக்கு வந்து நடக்கலாம் ஹேர் லாஸ்ன்றது, சரிங்களா? இப்போ வந்து ஹீட்டா இருக்கு இல்லையா, ரொம்ப உஷ்ணமா இருக்கு அப்படிங்கும் போது 2 தடவை 3 தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்க வீக்லி. அதுக்காக ரொம்பவும் ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருக்காதீங்க. அந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் ஆகுது, நம்ம அதுலயும் வந்து பண்ணணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் வந்து 5 kg வந்து குறைஞ்சது சிஸ்டர். அதுக்கப்புறம் எனக்கு குறையவே மாட்டேங்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட வெயிட் வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஈஸியா வந்து ரெடியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கொழுப்பு கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணிட்டே இருங்க. ஒரே வெயிட்ல நமக்கு ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நீங்க டவுன் ஆயிடக்கூடாதுங்க. அதை நம்ம ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அந்த வெயிட் வந்து குறையும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து வெயிட்ல நம்பர்ல தெரியலன்னா கூட இன்ச்சஸ்ல வந்து தெரியும், சரிங்களா? அதுதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து உங்களோட முயற்சியை மட்டும் விட்டாதீங்க என்ன நடந்தாலும், சரிங்களா? இப்போ இந்த சாதம்லாம் சாப்பிடும்போது உண்மையாவே சொல்றாங்க, எனக்கு வந்து அப்படியே ஒரு மழப்பா தான் வருது தவிர நம்ம இப்படி சாப்பிடும்போது நீங்க கொஞ்ச நாள்லயே உணர்வீங்க, நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து தோணும். அப்பயே உங்களுக்கு புரியும் இது எவ்வளவு ஒரு ஹெல்தியான வே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரவை களிக்கு சிஸ்டர் எப்படி வாட்டர் மெஷர்மெண்ட் வைக்கிறீங்க சொல்லிட்டு நம்ம கேசரி பண்றோம்ல, நல்லா குலைவா அந்த இது மாதிரி நல்ல ஒரு பதம் வர்றதுக்கு. ஏன்னா சில ரவைகள் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா தான் வந்து வைப்பேன். ஏன்னா நமக்கு களி தானே, அதுக்காக ஓவரா தண்ணிய கூழ் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? சோ களின்னும் போது கொஞ்சம் வந்து நம்ம கேசரிக்கு மெஷர்மெண்ட் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு இதுக்கு 2 2.5 அந்த மாதிரி, ஒரு டம்ளருக்கு 2.5 கிளாஸ் எடுத்துக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ரவைக்கு வந்து மாறுபடும். நம்ம கேசரிக்கு மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து டீடைல்டு, இது வந்து ஆப்பிரிக்கன் ரெசிபி இந்த ரவா களின்றது, சரிங்களா? அது வந்து என்னோட அம்மாச்சி அங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க பண்ணுவாங்க. அதை பார்த்துதான் நான் வந்து கத்துக்கிட்டது, சரிங்களா? அது வந்து கண்டிப்பா அதோட பெர்ஃபெக்ட் ரெசிபி வந்து நான் சொல்றேன், ஒரு நாள் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு நாளுக்கு தானே நமக்கு ஈஸியா வெயிட் லாஸ்க்கு எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் சேமியா உப்புமா சாப்பிடலாமா சிஸ்டர், ராகி உப்புமா சாப்பிடலாமா சிஸ்டர் இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்குறீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா இந்த சேமியா உப்புமா வந்து இந்த ராகில பண்றது அப்புறம் இந்த கோதுமையில பண்றது மாதிரி இருக்கும். சேமியா சூஜி சேமியான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். சூஜினா இந்த இந்த ரவையில பண்றது. சோ அது வந்து பெஸ்ட். நம்ம வந்து மைதால செய்யாம இருக்கணும், அரிசியில செய்யாம இருக்கணும், அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அசிடிட்டி ப்ராப்ளம் எனக்கு வந்து இருக்கு சிஸ்டர், இது வந்து நான் ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம்? தைராய்டு நிறைய பேர் கேக்குறீங்க, எனக்கு தைராய்டு இருக்கு சிஸ்டர், பிசிஓடி இருக்கு சிஸ்டர் அப்படி இப்படின்னு கேக்குறீங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு இதுங்க. நான் வந்து அப்படி ஃபாலோ பண்ணி என்னோட தைராய்டு லெவல் எல்லாமே நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ரொம்ப வந்து பட்னியா கிடக்கல, நம்ம வந்து செலக்டடா நல்லா சத்தா சாப்பிடுறோம், சரிங்களா? இது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு நல்லதுதான். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, களி இதெல்லாம் சாப்பிடலாமா? கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து அவிச்சுதான் சாப்பிடுறோம், சரிங்களா? ஆனா இதுல பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, ராகி அரிசி மாவை தவிர்த்து இந்த மாதிரி நீங்க கம்பு,
இந்த மாதிரி விஷயங்கள்ல சிறுதானியங்கள்ல பண்ற கொழுக்கட்டை எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுகர் சேர்க்காம இருக்கணும் சரிங்களா. இனிப்பு வந்து எந்த வகையில இருக்கோ உப்பு கொழுக்கட்டை மாதிரி சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா. இனிப்பு வந்து எந்த வேர்ட்ஸ்லயுமே நமக்கு வந்து வரக்கூடாதுங்க. அததான் சொல்றேன். அதுக்கப்புறம் களி வந்து பாத்தீங்கன்னா கேப்பக்களி கம்மங்களி எல்லாமே சாப்பிடலாம் சரிங்களா. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒயிட் ரைஸை தவிர்த்துட்டு நீங்க பிரவுன் ரைஸ் இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள்ல. அதுதான் நான் வந்து தினமும் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி 30 days weight loss சேலஞ்சிலையும் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். பாருங்க, நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் ஃபைனல் ஒரு கொஸ்டினுங்க, உங்க சிஸ்டர் தினேஷ் ப்ரோவை வெயிட் லாஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அன்பா ரெக்வெஸ்டடா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர் நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வெயிட் லாஸ் பண்றேன் நீ ரொம்ப ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து அவர் தடுக்க மாட்டாரு. நீ உனக்கு வந்து உன்னோடது தெரியும் இல்லையா, நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து அவர்கிட்ட வந்து அதே மாதிரிதான் சிஸ்டர், நானும் அவர்கிட்ட வந்து சிஸ்டர் நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லுவேன். அதுக்கு மேல அவங்க வந்து அவங்களோட ஒர்க் பிஸி, அவங்களோட ஷெட்யூல் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்கள வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவங்களும் என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க சிஸ்டர். சோ அதனாலதான், ஏன்னா இப்போ நிறைய வீட்டுல பாத்திருக்கீங்களா, டைலர் வீட்டுல கிழிஞ்ச துணியா இருக்கும், கொத்தனார் வீட்டுல வீடு இடிஞ்ச வீடா இருக்கும். சோ அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இப்ப என்னோட நானே வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாமே பண்ணி நிறைய பேருக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீட்லயே என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்காருன்னா அது என்ன காரணம் அப்படின்னா, முழுசா அவங்க இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்க மனசு வச்சா, நான் மனசு வச்சா மட்டும்தான் முடியுங்க. ஏன்னா இப்ப நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நான் மனசு வச்சா மட்டும் தான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஒரு நாள் இப்ப நான் ஃபோர்ஸ் பண்றேன், இந்த சாப்பாடு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் ஒரு நாள் 2 நாள் தான் ஃபாலோ பண்ணுவார். அவரே இதுவே மைண்ட் செட் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரிதான் நீங்களுமே சரிங்களா. உங்களோட மைண்டை நீங்க தடப்படுத்தி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா மைண்டையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் சரிங்களா. அதனாலதான் சிஸ்டர் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து நல்லா, ஏன்னா எத்தனையோ பேர் எப்படிலாம் கேட்பாங்க, நீங்க வந்து பாசமா தினேஷ் ப்ரோவை பண்ண சொல்லலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர்கிட்ட நான் அந்த கமெண்ட்டை கூட காட்டினேன் சரிங்களா. அவரும் சொன்னாரு, அவர் என்ன அவங்களோட ஒர்க் பிஸி, அவங்களோட சிட்டிங் ஜாப் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. சோ அதனாலதான் நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மிட் நைட் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி அமையல. சோ அதனாலதான் அந்த இடத்துல நம்ம இருந்து யோசிக்கணும் இல்லையா. அதனால இப்ப என்னால முடியும்னு நான் வந்து திங்க் பண்ணி முடிச்சாதான் அதை வந்து பண்ண முடியும். சோ அதனாலதான் கண்டிப்பா அவரும் பண்ணுவாரு, பண்ணிருக்காரு ஆல்ரெடி, முன்னாடி அப்படிதான் பண்ணாரு. இப்ப சிச்சுவேஷன் இல்ல, கண்டிப்பா அவர் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாரு. அதையும் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஃபேமிலியா நீங்க நினைச்சு சொல்றீங்க இல்லையா, அதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா இந்த கமெண்ட் எடுத்து இவ்வளவு தூரம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய பேரோட மைண்ட்ல அது இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர், ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு டே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். டீடைலா எல்லா கமெண்ட்ஸையும் சொல்லிட்டேன். டீடைலா இப்போ வந்து சொல்லிட்டேன், உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் எத்தனை மணிக்கு சிஸ்டர் எந்திரிப்பீங்கன்னு கேக்குறீங்க. காலைல 6 மணிக்கு ஷார்ப்பா வந்து எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றேன். 59.10 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா இன்னைக்கு எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம் இல்லையா, வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் வந்து குடிக்க போறேன். அதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து நார்மலா வந்து சுடுதண்ணி வந்து வைப்போம் இல்லையா, வார்ம் வாட்டரா கூட இருக்கலாம், கொஞ்சம் வெதுன்னு குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, 1 மாசம் வரைக்கும் அது வந்து வெளியில வச்சாலும் கெட்டே போகாது. லைட்டா வந்து வறுத்துட்டு வைக்கிறோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி 50 கிராம் 100 கிராம் மட்டும் நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கொழுப்புகள் கரையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போக நம்மளோட சூட்டை தணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது வந்து பெஸ்ட்டுங்க. சோ அதனால இந்த வெந்தயம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கசப்பா தான் வந்து இருக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். சோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுதான் ஆகணும். அப்படியே வந்து குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து காலைல என்ன சமைக்கலாம்னு யோசிக்கும் போது காலைல சரி கொண்டக்க நைட்டே வந்து ஊற வச்சிருந்தேன்னா, சரி மதியத்துக்கு இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா குழம்பு வைக்கலாம் தான் இருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் வந்து அதை வேக போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து தம்பிக்கு கொடுத்து விடலாம் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து குக்கர்ல வந்து வச்சு விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து சிம்பிளா வந்து இட்லி பொடியும் கொடுத்து விட்டுறலாம், அவனுக்கு வந்து அது பிடிக்கும். ஸோ அதனால அவனே வந்து நேற்று நைட் சாப்பிடும்போது சொன்னான், சரி அதனால அதே பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே லேசியா தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நேற்று போன டயத்துக்கே நான் தம்பி கூடவே
கூடவே நானும் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடு ஒலையும் வச்சு விட்டுட்டேன். ரெண்டும் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா சொரக்காய் தான் இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தோலெல்லாம் சீவி அதையும் கட் பண்ண ஆரம்பிச்சேன். வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த சுரக்காய் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீர்க்காய் இல்லையா, இதை வந்து பொரிச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா பருப்பு சேர்த்து சாப்பிடுறது இன்னுமே நல்லது. ஏன்னா புரோட்டீனும் அதுல வந்து ஆட் ஆகும் இல்லையா. அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சுரக்காய் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த சைடு குக்கர் விசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு இட்லியும் ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன வேக்காடு வேகுதுன்னு மட்டும் பாருங்க. கதவை ஜன்னல்லாம் திறந்து விட்டுமே என்னால இருக்க முடியல. 3 அடுப்புல இருக்கு இல்லையா, சரியான உஷ்ணமா இங்க பாருங்க வெந்து ஊத்துது. அப்படியே கட 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 கடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லியை வந்து அப்புறம் எடுத்து வச்சுட்டேன். அம்மாச்சிக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம், தம்பிக்கும் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுரக்காயை பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், வரமிளகாய், அவ்வளவுதாங்க. அப்புறமா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்ல, அதனால வந்து நான் சேர்க்கல. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுரக்காயை சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து, அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றதும் நல்லது. ஆயில் மட்டும் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இந்த மஞ்சளும் சீரகம் இந்த வரமிளகா வாசனையோட இது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குழம்புக்கு வந்து பூண்டு நல்லா இடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து சுரக்காய் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடகட கடன் பாருங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 7:30 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள நான் வந்து டக்கு பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் நான் வந்து புளிக்குழம்பு வைப்பேன் இல்லையா, அந்த மாதிரிதான் கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்க வந்து வரமிளகா தான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன், தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதான். தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நல்லா தக்காளி வந்து வதங்கி வரும் இல்லையா, அவ்வளவுதான். கொஞ்சம் வந்து பாருங்களேன், இந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்கக்குள்ள வெங்காயம் லைட்டா வந்து கருகிடுச்சு. பரவாயில்ல, என்ன லைட்டா தானே கருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நினைப்பு வந்தது, மாடி தோட்டத்துல வெண்டைக்காய் வேற இருக்குல்ல, அது ஒரு 4 காய் போட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷா வந்து கட் பண்ணிட்டு வரேன். பாருங்களேன், குழம்ப வந்து கூட்டி விட்டுட்டு டக்குன்னு போய் நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா கொண்டக்கடலையோட இதையும் சேர்த்து போடும்போது நல்லா இருக்கும் இல்லையா, அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நம்ம வீட்டுல விவசாயம் பண்ணதை வச்சு சாப்பிட்றதே ஒரு சுகந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கேப்ல அதையும் வந்து ஆத்தி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபியோட பிரெட் பட்டர் வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரெண்டையும் இந்த சைட் பை சைடு வந்து பாத்துட்டு இருப்பேங்க. காலையில அந்த 1 மணி நேரம் நான் ஒரு பெரிய மிஷின் மாதிரி வேலை நடந்துப்போம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே இதை தான் வந்து பண்ணுவோம். ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டு தம்பிக்கு வந்து பாருங்களேன் இட்லி கூட இட்லி பொடி நல்லெண்ணெய் ஊத்தி வச்சுட்டோம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து 12 மணிக்கே முடிஞ்சிடும் அவனுக்கு ஸ்கூல். அப்ப 11 மணிக்கெல்லாம் சாப்பிடுவான். காலைல பால் மட்டும் தான் குடிச்சிட்டு போவான். சோ அதனால அவனுக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்கறது. பாருங்களேன், கொண்டக்கடலை சூப்பரா வந்திருக்கு. இதெல்லாம் வந்து தனியா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் டைப்ல நீங்க வந்து சும்மா அவுச்சே கூட நீங்க கால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ மதிய லஞ்ச் டைம்லயோ கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. புரோட்டீன் நிறைய இருக்கு. வெள்ளை கொண்டக்கடலை கூட இந்த கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எப்பவும் போல மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு மசாலா புளியை கரைச்சி ஊத்தி அப்புறம் கொண்டக்கடலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி அவருக்கும் வந்து சுரக்காய் பொரியல், கொண்டக்கடலை புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு அவருக்கு வந்து கொடுத்து விட்டுட்டேன். வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஒண்ணு கிடைச்சு அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். அவங்களை அனுப்பி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து போனேன். வாக்கிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாலும் வாக்கிங் வந்து பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நமக்கு வந்து 1000 வேலைகள் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கும்போது ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்க, உடம்பு அசைச்சு. அது வந்து எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலைல குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். கொண்டக்கடலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு அவிச்சது. அது கூடவே இந்த கொண்டக்கடலை அவிச்ச தண்ணி வந்து நல்லா திக்கா வந்து 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. இந்த கொண்டக்கடலை அவிச்ச தண்ணி எல்லாம் ரொம்ப நல்லது, குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுதாங்க நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஏன்னா புரோட்டீன் இல்லையா, நமக்கு வந்து ஃபில்லிங்கா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை வந்து விலக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து மோர் வந்து கலக்கி கொடுத்துட்டு தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக வந்து கிளம்பிட்டேன். இங்க பாருங்களேன், இவங்கதான் வந்து அம்மாச்சி ஒர்க் பண்ற மேமோட பொண்ணு, ஆப்பிரிக்காக்காரவங்க. நல்லா கியூட்டா நம்ம கிட்ட வந்து பேசும். சின்ன பையன் பாருங்களேன், ரியாக்ஷன் ரொம்ப ஓவர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்றான். இந்த பாப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா மீராய் அவங்க பேரு. கியூட்டா இருக்கும், கண்ணை வந்து நல்லா குமுகு இருக்கும். நான் வந்து கடிச்சு கொஞ்சிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்க ஆட்டோல வந்து கிளம்பியாச்சு. இங்க பாருங்களேன், அவரோட கட்டிங்க பாருங்களேன், முடி கட்டிங்க அவங்க அப்பா தான் வந்து கட் பண்ணி விட்டாரு. இந்த கடையின் முதலாளி சண்முகம்ன்ற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து கட் பண்ணி விட்டுருவாரு வீட்டுலயே ட்ரிம்மர் வச்சு. பாருங்களேன், அவன் ஹஸ்பண்ட்
சாரி அந்த ஆட்டோக்கிற பைய வந்து தம்பியை கூப்பிட்டு வர்றதுக்குள்ள இவர் வந்து ஆட்டோக்குள்ள அவ்வளோ சேட்டை வந்து பண்ணிட்டு இருப்பான். சரின்னு அப்புறம் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் அம்மாச்சியை வந்து பார்த்துட்டு வரலாம், அம்மாச்சியோட லஞ்ச் பாக்ஸ் வந்து அங்க இருக்குது, சரி அதை வாங்கிட்டு போனோம்னா மதியம் லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக போயிட்டு அப்படியே நாங்க வந்து உள்ள போயிட்டோம். இந்த சைடும் ஒரு கேட் இருக்கு, அந்த சைடும் ஒரு ஃப்ரண்ட் சைடும் ஒண்ணு இருக்கு, பேக் சைடும் ஒரு கேட் வந்து இருக்குது. வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இங்க பாருங்களேன், இந்த படியில வந்து இவர் இதான் ஏறணும்னு சொல்றாருங்க. இங்க பாருங்களேன், இந்த அதுவும் கையை வச்சு வச்சுதான் அவனால ஏற முடியும். அவனுக்கு ஒரு ஆசை, சரி முயற்சி பண்றானே நம்ம வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையெல்லாம் கழுவி விட்டுட்டு அவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து துணியை மிஷின்ல போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு மொத்தமா போட்டு விட்டாச்சு. தம்பி யூனிஃபார்ம் இதெல்லாமே சேர்த்து குயிக் வாஷ்ல வந்து போட்டுறது, ரொம்ப வந்து அழுக்கெல்லாம் இல்லை இல்லையா, அதனால அது ஒரு 5-10 நிமிஷத்துலயே ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா குடிச்சுக்கிறேன். தண்ணி வந்து நிறைய குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு, அது போக உடம்புக்கும் நமக்கு வந்து நல்லது. அதுக்கப்புறம் துணி வந்து ஆயிடுச்சு, அது எல்லாமே எடுத்துட்டு வந்து மாடியில வந்து காய போட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கால் பேசிக்கிட்டே நான் வந்து வேலை சில டைம் வந்து பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து டைமே இருக்கிறது இல்ல, அப்படிதான் வந்து போகுது. அப்படியே நாங்க வந்து எங்க ஃப்ரெண்டும் சரி நானும் சரி அப்படியேதான் பேசிப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்மாச்சி வந்து ரவை களி பண்ணிட்டு இருந்தாங்களா, நமக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நானும் இன்னைக்கு ரவை களி தான் வந்து பண்ணலான்ட்டு வந்து இருந்தேன். ஆனா அம்மாச்சி செஞ்சாங்களா, சரி வாங்கிட்டு வந்தாச்சு. அதை பாருங்களேன், ரவை களி ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. ரவை களி ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன், சும்மா நார்மலா தண்ணியில வந்து ரவையை சேர்த்து கிண்ட போறோம், அவ்வளவுதான். களி அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபியூச்சர் இனிமே நீங்க புதுசா வந்துக்கவங்களுக்காக நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றேன். ரவை களி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா சொரக்க பொரியல் எவ்வளவு எடுத்திருக்கேன்னு பாருங்க. கொண்டைக்கல்ல கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கேன், அதுல போட்டிருக்க கத்திரிக்காய் வெண்டைக்கெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுறேன். ஒரு காய்கறி எடுத்தாலும் நல்லா வந்து எடுத்துக்கோங்க. இப்ப 2-3 காய்கறி எடுத்துக்கிறீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் எடிட்டிங் ஒர்க் சாயங்காலம் வீடியோ போடுறதுக்காக எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, தம்பியை வந்து டியூஷன்ல போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து 4 மணி போல டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி வந்து குடிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி நான் வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருப்பேன், எப்பயாவது உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன், உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஈவினிங் டயத்துல ஒரு பிளாக் காஃபி குடிக்கிற போல தோணுச்சு, ஸோ அதனால காஃபி போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சுடுதண்ணி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி பவுடர் சுடுதண்ணி சேர்த்து நம்ம வந்து குடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து பால் பாக்கெட் வந்து வாங்கியிருந்தோமா, கவு மில்க் தான் வந்து வாங்குறது, அது வந்து சேர்த்து அவங்களுக்கு காய்ச்சி போட்டுடலாம்னு சொல்லிட்டு. என்னோட சின்ன பையனை பாருங்களேன், மேல அந்த படியில ஏறுறது அவ்வளவு. ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமா வந்துட்டாங்க, கேட்டை திறந்து விட்டுட்டாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் வெளில போய் நின்றுட்டு வர மாட்டேங்கிறான், இருக்க பிடிச்சுக்கிறான். அவனுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு, வெளியில போகணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறான். இங்க பாருங்களேன், பயங்கரமா பேசுறான். இப்ப கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறான். உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ்லயே தெரியும், நிறைய பேர் சொல்றீங்க கியூட்டா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடியில போயிட்டு துணி எல்லாமே அள்ளிட்டு வந்து மடிச்சு வச்சுட்டேன். இந்த துணி மடிச்சு வைக்கிறது இதெல்லாமே உடனே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியா இருக்கும். துணி எல்லாம் மடிச்சு வச்சதுக்கு அப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சு. சரி வந்து டின்னர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு டின்னருக்கு வந்து சிக்கன் சாசேஜ் தான் வந்து எடுத்துக்கேன். இது கபாப் மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். சும்மா இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குக்குடா தான் வந்து இருக்கும், லைட்டா வந்து ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சிக்கன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்னு கேக்குறீங்க, கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குழம்புல போட்டது மாதிரி சிக்கன் எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன் மட்டுமே நமக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும், ஏன்னா புரோட்டீன் இல்லையா. நைட் டின்னர் வந்து லைட்டா தான் வந்து நமக்கு வந்து இருக்கணும், அதனாலதான் சொல்றேன். வெள்ளரிக்காய் நல்லா ஒரு பெரிய வெள்ளரிக்காய், அது இந்த சிக்கன் சாசேஜ் வந்து 3 பீஸ் இருந்தது, அதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே அப்பயே கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாமே வந்து ரவை உப்புமா தான் வந்து பண்ண போறேன், அதுக்குதான் ரவையை வறுத்துட்டு இருந்தேன். இப்போ நீங்க வந்து டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது மதியம் பண்ண காய்கறி இருந்துச்சு இல்ல குழம்பு இருந்துச்சுன்னா அது ஓட்ஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நம்ம நைட் டின்னர் கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நான் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சிலேயே வந்து ஷேர் பண்ணிருக்கேன், அதையும் பாருங்க. இப்போ வர்றதுலயும் நான் கண்டிப்பா வந்து அடுத்தது ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் ரவை உப்புமா கூட கொண்டக்கடலை குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சு இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு சாப்பிட்ற சிஸ்டர், அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்னா நீங்க நிறைய தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க.
அவ்வளவுதான். இன்னைக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேவை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி வந்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா குட்டிய ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனல்ல ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.